வேண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி கஜகேசரி யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு ஆரம்பிக்க இருக்குது. இந்த கஜகேசரி யோகத்துக்கு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அரசு பதவிகள், அரசாங்கம் ரிலேட்டடான ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த அமைப்பில் வர்றது அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ரைவேட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்குள்ளே போவீங்க.
இல்லை அப்படின்னாலும் அரசு மானியம், அரசுக்கிட்டேருந்து ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கிறது போன்ற அமைப்புகள் இருக்கும். தாய் மகனிடையே உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிடம், இயந்திரம், பொறியியல், மருத்துவம் இந்த 4 துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்போ அல்லது தொழிலில் மிகப்பெரிய நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியோ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த 12 மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்த்து விடாமல் போகாது. அதே சமயத்தில் கடன் வாங்கக்கூடிய யோகங்களும் வரும். கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் பழைய ஒரு கொடுத்து வச்சிருந்த பணம் கூட வசூலாகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. பணம் உங்கள் கையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும், சேமிப்புகளை அதிகப்படுத்தணும். எந்த இடத்துல எதுக்காக பணத்தை சேமிக்கிறோம் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கணும். பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையால் தெரியாது அப்படின்றது தான் உண்மை, புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பணத்தை கையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி திருமணத்துக்கான அமைப்பு, குழந்தைக்கான அமைப்பு, இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வீடு, குழந்தை, திருமணம் போன்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான யோகங்கள், பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்காக நீண்ட காலம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எந்த துறை சார்ந்து வேலை தேடுறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் அந்த வேலை அரசோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அரசு உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பிலேயோ அல்லது நேரடியாக அரசாங்க வேலையாகவோ அது கண்டிப்பாக இருக்கும்.